அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கியிருக்கிறது. பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் என்பது இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுபாஷ், இப்போ இன்றும் நாளையும் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த பூத் கமிட்டி இருக்கக்கூடிய பணிகளை தவிர்த்து வேறு ஏதேனும் முக்கிய பணிகள் மாநிலங்களவை உறுப்பினர் தொடர்பாக அது மாதிரியான அறிவிப்புகள் இன்றைக்கு எதிர்பார்க்கலாமா? இல்ல, மாநில அவை சம்பந்தமாக இன்று நடக்கக்கூடிய ஆலோசனையோ நாளை நடக்கக்கூடிய ஆலோசனையோ இடம்பெற வாய்ப்பில்லை. ஒருவேளை இந்த ஆலோசனையெல்லாம் முடிந்த பிறகு வேணால் அவர்களுக்குள் பேசி முடிவெடுக்கலாம். இன்னைக்கு இந்த மாவட்ட செயலாளர்களோ இல்லை மாவட்ட பொறுப்பாளர்களோ அழைத்திருப்பதற்கான மிக முக்கிய காரணம் பூத் கமிட்டியை வலுப்படுத்த வேண்டும். ஏற்கனவே ஜனவரியில் இதுக்கான பணிகள் எல்லாம் தொடங்கி மார்ச் மாதத்துக்குள்ள பண்ணணும்னு சொல்லி அது ஏப்ரல் மாதம் வரை கடந்து மே மாதத்தையும் நிறைவடைய இருக்கிறது. இந்த நிலையில் முடிக்காத மாவட்டங்கள் என்னென்ன, முடித்த மாவட்டங்கள் என்னென்ன, அதனுடைய நிலை என்னென்ன, ஏன்னா 9 பேரை ஒரு பூத்துக்கு நியமிக்கணுன்றது அதிமுக தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது. அதில் 3 பேர்கள் பெண்களாக இருக்க வேண்டும், இளைஞர் இளம்பெண்கள் பாசறையை சார்ந்த நிர்வாகிகளாக இருக்க வேண்டும், அந்த பொறுப்பில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வகுத்து கொடுத்த அந்த பூத் கமிட்டி வியூகமாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் மொத்தம் 68,321 பூத்துகள் இருக்கு. அதாவது 6,14,889 பேரை இந்த பூத்துக்காக அவங்க நியமனம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பணிகள் தான் தற்போது அதிமுக மிக தீவிரமாக மேற்கொண்டு வருது. இந்த பணிகளை எந்தெந்த மாவட்டம் முடிச்சிருக்கோ அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வாழ்த்தி பாராட்டி அடுத்த கட்ட பணிகளை கொடுக்க இருக்கிறாங்க. பண்ணாத மாவட்டங்கள் அல்லது பின்தங்கி தொய்வு நிலையில் இருக்கிறது, அது பணிகள் முழுமையாக முடிக்காத மாவட்டங்களை விரைவுபடுத்தணும். அதுபோல மாவட்ட செயலாளருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் கண்டிப்பு தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க உங்களுக்கு டைம் கொடுத்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு கண்டிப்பை தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்க போகிறது. அதிமுகவை பொறுத்தவரை பூத் கமிட்டியை பணிகளை மேற்கொண்டு முழுமையாக முடித்தால்தான் அடுத்த கட்டமாக தேர்தல் களப்பணிகளை மேற்கொள்வது அல்லது கூட்டணி கட்சிகளிடம் பேசுவதற்கான அடுத்த கட்டமான பணிகளை தூக்குவது என்பதெல்லாம் மிக தீவிரமாக இருக்கும். அதற்கான ஆலோசனை கூட்டம் தான் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்றும் நாளையும் நடக்கிறது. காலையில் பெரும்பாலான தென் மாவட்டங்களில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. முதல் மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் காலையில் இருக்கக்கூடிய சிட்டிங்கில் புதுக்கோட்டை மாவட்டமாகவும், நாளை இன்னைக்கு மத்தியானம் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களும் நடக்க போகுது. இன்னைக்கு மாலையில் காலையில் இப்போ புதுக்கோட்டை, மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இதெல்லாம் வருவாய் மாவட்டம். இதில் அமைப்பு ரீதியாக 2-3 மாவட்டங்கள் வைத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களோட எல்லாம் ஆலோசனை செஞ்சு இந்த பணிகளை தீவிரப்படுத்தி அதற்கான இறுதி கால அவகாசம் கொடுத்து மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும், நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க இருக்கார். தேர்தலுக்கு தயாராகும் வகையில் அதிமுகவினுடைய இந்த பணிகள் தொடங்கியிருப்பதாக பார்க்க முடிகிறது. நன்றி சுபாஷ். கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம்.